முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒண்ணு பண்ணு, வடையும் பாயாசமும் செய்யுமா, வரவங்க வயிறார சாப்பிட்டு போவாங்கல்ல. பண்ணலானா, ஆனா அது செய்யறதுக்கு ஆள் வேணுமே. அதுக்கு நீ மட்டும் ஏமா தனியா கஷ்டப்படணும்? ரெண்டு அண்ணிங்களும் சும்மா தானே இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்க. அப்புறம் உனக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? டேய் சங்கரா, நீ பண்றதெல்லாம் அந்த தெய்வத்துக்கே அடுக்காதுடா. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு கேக்குறான் பாரு ஒரு கேள்வி. டேய், இந்த வீட்லயே உன்னை போல அயோக்கிய எவனுமே இல்லடா, முட்டா பையன். அப்புறமா கல்யாணி, உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஏன் சம்பந்தமா போட போறீங்க? ஏன் சம்மதம் போட்டா என்ன தப்பு? பையனா பொண்ணாமா? பொண்ணுன்னு. அப்புறம் என்ன கல்யாணி, என் பையனுக்கும் பொண்ணை கொடுத்துரு. அதுக்கு என்னண்ணே, தாராளமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் என்னம்மா, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி தானே? ஆமாண்ணே, சம்மந்திதான். ஆண்டி, என்ன பேசிக்கிறாங்க இவங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அண்ணன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறாங்கல்ல, அதான் தமாஷா பேசிக்கிறாங்க. நீ ஏதோ மனசுல வச்சுக்காத. யார் ஜெயந்தி தமாசா பேசுறா? நான் நிஜமா தான் சொல்றேன். இத பாருமா, இவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பவே போய் நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன். இங்கேயே நம்ம மாத்திப்போம். அண்ணே, வெத்தலை பாக்கலாம் எதுக்குண்ணே? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன், நம்ம இங்கேயே மாத்திப்போம். டேய் சங்கரா, நீ மட்டும் ஜெயந்தி கையில தனியா மாட்டின, ஓ வாய் வெத்தலை பாக்க போட்டுக்கண்டா. முட்டா பையன் பேசுறான் பாரு பேச்சு. மாத்துவீங்க மாத்துவீங்க. என் பையனுக்கும் இதோ இங்க நிக்கிறாளே என் ஃப்ரெண்டோட பொண்ணு சாமான்யா, இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி தாலி கட்டுற வரைக்கும் போயாச்சு. உங்களுக்கு வாய் இருக்குன்றதுக்காக கொண்டதையும் பேசாதீங்க. உன் வாயை மூடு ஜெயந்தி. என் பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு, அத மறந்துடாதீங்க. எல்லா நேரத்திலையும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாதுமா. இதுக்கு உங்க புள்ள ஒத்துக்க மாட்டாரு. அவங்கிட்ட எப்படி பேசி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. அதனாலதான் உங்க எல்லார் முன்னாடியும் வச்சு சொல்றேன், நானும் என் தங்கச்சி கல்யாணியும் தான் சம்மந்தி ஆக போறோம். இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. என்ன நடக்குது? என்ன ஆண்டி, அங்கிள் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஐயோ ஒண்ணும் இல்லம்மா, அவர் அப்படித்தான் பேசிட்டே இருப்பாரு. இத பாரு, என் பையன் சூர்யா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் வாக்கு கொடுத்தானா தவறவே மாட்டாமா. நீங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. போங்க போமா, போ போ, நான் பாத்துக்கிறேன். போ. கடவுளே, சூர்யா கல்யாணி பொண்ண கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல அந்த சாமானியாவ கல்யாணம் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன? ஏன் பையன் சந்துருக்கும் சமந்தாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.